ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். யார் யாரெல்லாம் பாலத்தீவு இருக்கிறீங்க? இந்த பாலத்தீவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்தியாவில் பாலப்பாடு கிராஞ்சி வீரவில் பள்ளிக்கூட செட்டியார் தெருவடி அந்த சைட் அப்படியே முன்னாடி வாழியடி குருநார் அந்த அந்த சைட்டோட அப்படியே அந்த சைட்டில் வந்து அப்படியே வெளியே போகலாம். போகலாம் சொன்னால் அரை மணி போகணும். சரி, பாலத்தீவுக்கு போக முடியுது, எல்லாரும் போகிறாங்க. சரி வாங்கண்டாங்க. சரி போக முடியும். நம்ம தனியாக வலிக்கிட்டு போனால் அங்கே போனால் போட் இல்லை. சரி போட்டெல்லாம் அங்கே வச்சுட்டு போட்டெலாம் ஏறி போகணுன்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் அங்கே குருநார்லேருந்து வலிக்கிட்ட போட்டில் 2 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி மிச்சாக்களை தேடி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி நேவிக்காரன் நேரம் விட மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் சரிண்டு அங்கே இஞ்சி அலைஞ்சி மாறி ஓடி திரும்ப ஒரு மாதிரி போட்டில் நேவிக்கு தெரியாமல் ஏறி திரும்ப என்ன செய்ய ஒரு மாதிரி பாலத்தீவில் போய் இறங்கியாச்சு. பாலத்தீவில் போய் இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடையிலெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய சடங்குகள் 5000 பேர்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய ஃபாதர்மார் வந்திருந்தாங்க. இந்த திருவிழாவுக்கு, இந்த பாலத்தீவு புனித அந்தோனியார் திருவிழாவுக்கு வந்து இங்கே கற்பட்டி இருந்தெல்லாம் சனம் வந்துருக்குது. மற்ற நேவி போலீஸ் எல்லாம் அதுக்கு பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்க. நிறைய சனங்கள் இருந்தது, நிறைய கடைகள் இருந்தது. குடி தண்ணி பிரச்சனையாக இருந்தாலும் நேவிக்கார பைசையெல்லாம் சேர்ந்து கூடாது பைசையெல்லாம் சேர்ந்து தண்ணி பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லாத அளவுக்கு எல்லோரும் வச்சுருந்தாங்க. பிரச்சனை இல்லை. அப்படியே சரின்னு அப்படியெல்லாம் பார்த்துட்டு முதல் நாள் போய் படத்தில் இருந்தால் பனிக்கு இருந்து போட்டு பார்த்தால் அடுத்த நாள் பிடிஞ்சது தெரியும். வெயில்னு சொன்னால் இந்த தீவில் நிற்கிற அளவுக்கு வெயில். சும்மா வெயிலில் தாக்கு பிடிக்கலான ஒரு தீவில் வெயிலில் மாட்டினா அப்படி இருக்குன்றது மாட்டினாங்க தெரியும். அப்படி நாங்கள் எப்படியே மாட்டிருக்கிறோம் அது மாதிரி மாட்டினேன். வெயில் தாங்கலாம் நினைச்சேன். நினைச்சேன் பொழிக்கிட்டு உடனே சரி என்ற அடுத்த போட்டை பிடிச்சி தெரிஞ்ச பொடி என்ன பச்சி என்று சொல்லி பள்ளிக்கூட கூட்டாளியோட ரைட் அந்த தம்பியோட ரைட்டில் பார்த்து போகணுன்னு போட்டு தம்பியோட சேர்ந்து ஒரு இறங்கி ஓடிய வீடு வந்து சேர்ந்துட்டேன். நீங்கள் யாருமே பாலத்தீவுக்கு போகணும்னு விரும்பிங்கன்னு சொன்னால் பாலத்தீவுக்கு போங்க. நல்ல இடம், திருவிழா நாளில் மற்ற நாளில் போனால் நல்லா இருக்கும். குழுவதோட போனால் தங்கி நின்று சமைச்சு சாப்பிடக்கூடிய இடம், சமைச்சு சாப்பிட்டு ஃபன் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் தான். இந்த தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மரங்களும் இருக்குது, நல்ல வயல் வெட்டையும் இருக்குது, நல்ல மணலும் இருக்குது. விளையாட்டு வரலாம். இந்த முறை இல்லாட்டியும் அடுத்த முறை நீ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அங்கே போனோம்னு சொன்னால் நிறைய பேர் சந்திக்கலாம். நாங்கள் வெளியில் சேர்ந்து தெரியும் போது சந்திக்காது. பட் தூரத்தில் இருந்தெல்லாம் வர்ற எல்லாம் வருவாங்க. பழைய நண்பர்கள் எல்லாம் அதெல்லாம் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நல்ல ஒரு அமைதியான இடம். நிறைய பாதராட்டம் வந்துருந்தாங்க. எல்லாம் நல்லா நடந்தது. நல்ல செய்தி சொன்னாங்க. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அமெரிக்கா. இந்த யுத்தத்தினுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் ஃபாதர் சொன்னார். இந்த யுத்தத்தின் வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லி அது சம்பளம் தெளிவுபடுத்த நடந்தது. அந்த யுத்தம் நடக்கந்தா அது முக்கியம் இல்லை. நான் கடவுளுடைய வருகைக்கு வந்து நாங்கள் ஒருத்தரும் ஆயத்தப்படணுன்றதை சொல்லி இந்த இடத்துல வந்து ஃபாதர் தெளிவாக சொன்னார். அது வந்து எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்குன்ற நான் நம்புகிறேன். என்னென்னு சொன்ன உண்மையாலுமே நாங்கள் கடைசி காலத்தில் நிற்கிறோம். எருசலேமில் வந்து இன்னொரு பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. அதை விட பெரிய பூமி அதிர்ச்சி வர காத்திருக்கு. அந்த பூமி அதிர்ச்சி வரணும். அதுக்கு பிறகு அந்த தேவாலயங்களெல்லாம் உடைக்கப்படணும். இல்லை யுத்தத்தால் சரி உடைக்கப்படணும். மீண்டும் மேலே தேவாலயம் ஒன்று கட்டப்படணும். 3ஆம் ஆலயம் ஒன்று கட்டப்படணும் என்று சொல்கிற வந்து ஒரு நியதியாக இருக்குது. பைபிள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த காரியங்கள் நடக்கும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் கடவுளோட வருகை சீக்கிரமாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்களாம் எல்லோரும் என்ன செய்யிருக்கோம், ஒரு உலகத்தின் முடிவில் ஒரு கடைசி கட்டத்தில் சொல்லி வந்துட்டோம். உண்மையாலுமே இப்போ அந்த கடைசி நாட்டில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் மனிதரை வாழ பழகி கொள்ளணும். முடிஞ்ச வர மற்றவங்க உதவி செய்யணும். கொஞ்சமாவது மனித நேயத்தோடு செயற்படணும். கடவுள் என்னென்னலாம் விரும்புகிறாரோ அதுபடி வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மனித வாழ்க்கையில் வந்து உண்மையாலுமே வாழ்கிறது வந்து கஷ்டம்தான். பல போராட்டங்கள், பல பாடுகள், வேதனைகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வாழணுன்றது சொல்லி நினைக்கிறது வந்து மேலும் கஷ்டமான விஷயம்.
ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வாழணுமென்றது தான் கடவுள் உண்மையாக விரும்புகிறோம். அப்படின்னு சொன்னால் கடவுளோட வருகைக்கு நாங்கள் உண்மையாக ஆயத்தப்பட வேண்டியது. அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த பச்சையாக போட்டை தண்ணி கொண்டு போகிறேன் நல்ல தம்பி தான் தம்பி. இந்த நான் போய்க்க போட் வேகமாக கட்டக்கடை அடிச்சு இந்த அதில் நான் வரும்போது திரும்பி நான் வரும்போது தம்பி அழகாக மெதுவாக ஊற்றி இந்த புள்ளியாக வந்துள்ளது. நாங்கள் போல பொடிகள் இருந்தார்கள். எந்த பாதிப்பும் இல்லாமல் உண்மையாக நல்ல ஸ்லோவாக அருமையாக இவங்க போகணும்னு ஆசை வர தம்பி அருமையாக போட்டு போட்டு பாருங்க தம்பி பச்சர் முடியும். நீங்களும் வரும்போது எப்படி பாலத்துக்கு போகலாம் அப்படி கொண்டு சைக்கிள் தான் கலப்போகிறது இந்த படத்தை இருக்காங்க. நான் காசு கொடுத்து வரேன் சும்மா அடுத்த பாலத்தீவு பாருங்கள் சின்ன குட்டியாக இருக்குது. போக ட்ரை பண்ணுங்கள்.